आनंद गुरुं देवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। हरिंगार्याः पादसम्पूज्यं हृदयानन्ददायकम् ओंकारानन्दपादाब्जं नमामः चित्तशुद्धये। नमः कूटस्थरूपाय जिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः। அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் நமது கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் இன்றைய தினம் மாதங்கி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. இன்றுடன் 8 நாட்கள் இங்கே தொடர்ந்து ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு பூமாவதி மந்திர ஹோமம், நாளை மறுநாள் சாம்ராஜ்ய லட்சுமி புவனேஸ்வரி மந்திர சகித சண்டி ஹோமம் நடைபெற உள்ளது. மனித வாழ்க்கை புண்ணிய பாப சம்பந்தத்துடன் பகவான் கொஞ்ச நாளைக்கு நம்மளை இந்த ஊருக்கு அமைச்சிருக்கார். அதை நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். இருப்பது ஒண்ணுதான், அது இறைவன் தான். அந்த இறைவனாக நாம் மாறுவதற்காக நமக்கு மனித சரீரத்தை கொடுத்து தேவகடன், ரிஷிகடன், பிதுர்கடன், பஞ்ச மகா யஜ்யங்கள் இவற்றை எல்லாம் செய்வதற்காக இந்த உடலை கொடுத்து இருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது புண்ணியம் பாபம் அப்படின்னா எதுப்பா புண்ணியம் எது பாபம் அப்படின்னா எதுக்தம் கிரந்த கோட்டிஷு, எல்லா சாஸ்திரத்தையும் நாம படிச்சு பார்த்தோமே ஆனால் கோடிக்கணக்கான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பாபம் எது? பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பிறருக்கு நாம் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தோமே ஆனால் அது புண்ணியகாரம். எப்ப பார்த்தாலும் பிறகு சில பேர் தவறாவே சொல்லிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு குத்தம் சொல்றதுக்கே பேர் போன ஒரு ஆசாமியா இருப்பார். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் இறைவன் வடிவம்னு நாம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புண்ணிய புருஷன் பாப புருஷன் 2 பேருமே மேல் லோகத்தில் பேசிக் கொள்கிறார்கள். முதல்ல பூர்லோகத்துக்கு யாரு போலாம், யார அடையலாம்? வேதம் சொல்றது அக்னிவை ஜாத்தம் பாப்மா ஜக்ராஹா. இந்த பாபம் எப்பயுமே உங்களுக்கு ஒரு பலசாலியா சண்டை போடுறவங்க தான் முன்னாடி அந்த வேலையை செய்யணும்னு துரிதமா நிற்பான். ஆனா அதுக்கப்புறமா அவன் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா சேர்ந்து செஞ்சிருந்தா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமே மனசுல தோணும். அது மாதிரி இந்த பாப புருஷன் என்ன பண்ணா, முதல்ல நாம அக்னி பகவானை பிடிக்கணும்னு திட்டம் போட்டான். அக்னியை பிடிச்சாங்க. உடனே தேவதைகள்லாம் பார்த்தது அக்னி முகாவை தேவாகான்னு சொல்லியிருக்கு. அக்னி மூலமாக தான் நமக்கு அந்த ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால நாம இதை இப்படிதான் 10 பேர் சண்டை போட்டு இருந்தா விலகி விடுற மாதிரி இந்த அக்னி பகவானை இந்த பாபம் பிடிச்ச உடனே தேவர்கள்லாம் ஒன்று கூடி அந்த பாபத்தை அப்படியே ஆகுதி பொருள்கிட்ட வாங்கி கொடுத்தார்கள். தந்தேவா ஆகுதி பாப்மா நமபாதனன். இப்ப நாம வழக்கத்துல பார்த்தாலே நல்லது ஒரு காரியம் செய்யும் பொழுது நல்லதா இருந்தா நான் செஞ்சேன்னு முன்னாடி எல்லாரும் வருவோம். தவறா ஆயிடுதுன்னா எட்டி போயிடுவோம். அதனால இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா, ஆகுதிங்கிறது ஒண்ணு இருந்தாதானே அங்க அக்னிக்கு வேலை.
அதனால அந்த ஆகுதி பொருட்களிடத்தில் பாவத்தை நாம் கொடுப்போமாகன்னு திட்டம் போட்டு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அந்த ஆகுதி பார்த்தது, எனக்கு வேண்டாம்பா இந்த பாவம், ஒரு ஹோமம்னு வந்தா தானே எனக்கு அங்க வேலை, அதனால நான் என்ன பண்றேன், என்ன ஹோமம் பண்றியோ அதுக்கே பாவத்தை கொடுக்குறேன். தந்தேவா ஆகுதி விப்பாப்மா நமபாக்னன் ஆகுதீனாய் யஜ்ஞேனா. அந்த யஜ்ஞம் பார்த்தது, என்ன செய்யறது யாருப்பா, ஏதோ வேதம் படிச்சு உபாசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் என்ன பூஜை பண்றாங்க, ஹோமம் பண்றாங்க. அதனால அவர்கிட்ட போச்சு. யஜ்ஞஸ்ய தக்ஷிணாபிஹி. பணத்து பக்கத்துல இந்த பாபம் வந்த உடனே இந்த பணத்தை வாங்கிக்க கூடியவர் மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணக்கூடியவர் தான் வாங்கிக்கிறாருன்னு அவர்கிட்ட வந்து இவன் பார்த்தா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் ஏதோ பிறந்தேன் படிச்சேன் வளர்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக நான் ஹோமம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த வேத சாஸ்திரங்கள் இவனை இதெல்லாம் சொல்ல சொன்னதோ அதுக்கே பாவத்தை கொடுத்தான். அக்னிம் வை ஜாத்தம் பாப்மா ஜக்ராஹதம் தேவா ஆஹுதீபி பாப்மா நமபாக்னன் ஆஹுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தக்ஷிணாபிர் தக்ஷிணானாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபி. அந்த வேத சாஸ்திரங்கள்லாம் பார்த்தது. இதுக்கு ஒரே வழி சுவாத்தியாயம் தான். இவன் வாயிலேயே திருப்பி திருப்பி இவன் சொல்லிட்டே இருக்கணும். அப்ப சந்தசாக சுவாத்தியாயனா இவனுக்கும் பாவம் போகும். அபஹத பாப்மா சுவாத்தியாயோ தேவ பவித்திரம் வாயேதது. அந்தரிக்ஷம் சுத்தியாகி உலகத்துல உள்ளவர்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த சுவாத்தியாயம்ங்கிறது வந்தது. அந்த சுவாத்தியாயம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேத பிராமணர்களை நாம் நமஸ்காரம் செய்தாலும், உபாசனை செய்து விடாமல் செய்து கொண்டிருக்கிறவரை போய் நாம் நமஸ்காரம் செய்தாலும் நமக்கு நல்ல புண்ணிய பலன் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மந்திரங்களை வச்சுதான் வந்திருக்கு. அதனால அதே மாதிரி ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் நயே. தேச பிரஜைகள் செய்யக்கூடிய பாபங்கள் பூரா ராஜாட்ட தான் போறது. அந்த ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம், இந்த ராஜா செய்யறது பாபம் பூரா யார்கிட்ட போறதுன்னா வேதம் படிச்சு கொண்டுதான் வருது. ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம். பெண்கள் செய்யக்கூடிய தப்பு பூரா கணவனா தான் போய் சேரும். சிஷ்ய பாபம் குரும் நயேத். சிஷ்யம் செய்யக்கூடிய பாபம் குருவினிடத்தில் தான் போய் அடையும். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து என்ன அப்படின்னா, வேத பாராயணங்கள், புராண பாராயணங்கள், நாம பாராயணங்கள். இது அடிக்கடி நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்லணும். இல்லாட்டி நாம அதை நிறைய ஜெபம் பண்ணணும். அப்பதான் நாம இந்த புண்ணிய பாபத்திலிருந்து தப்பித்து புண்ணியத்தை அடைய முடியும். தேவக ஸ்வாத்தியாய தர்மேனா அரண்யே தீதா தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி. அதனால அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்தை மகரிஷிகள் நமக்கு இந்த உடலையும் கொடுத்து, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து, அது குருமார்கள் மரபில் அழகாக செய்யக்கூடிய ஒரு அனுகிரக சக்தியையும் கொடுத்து, அதை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் உறுதுணையா இருக்கிறதுக்கு இத்தனை பேர் எல்லா கைங்கரையும் செய்யறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னா நாமெல்லாம் நிச்சயம் புண்ணியாத்மாக்கள் தான், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய சண்டிஹோம பலன் அனைத்துலக நன்மை வேண்டி நடக்கிறது. சாந்தானந்த மகா சுவாமிகள் 27 நட்சத்திரத்துக்கும் சங்கல்பத்தை எழுதி நித்தியபடி காலத்தால் அவர் அமைத்திருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள்ல 27 நட்சத்திர சங்கல்பம் செய்துதான் எல்லா பூஜையும் அங்க துவங்குறது. அதே மாதிரி தான் ஊரூரா ஹோமங்கள் நடக்கிற இடத்துலையும் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு பெரிய கல்ஹார திருப்பணி. ஓங்காரானந்த மகா சுவாமிகள் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேல பூ பிரதட்சணம் செய்து
எல்லா இடத்திலையும் போய் தர்ம பிரச்சாரங்களை மேற்கொண்டு புவனேஸ்வரி மாதாட்ட ஒரு சத்திய சங்கல்பம் செய்து அந்த அருட்சங்கல்ப சக்தியானது வேலை செய்யுது. சங்கல்பம் கர்மமானசம். சங்கல்பம்னா ஒரு காரியத்தை செய்யறது கண்டிப்பா செஞ்சு முடிச்சே விடுது. ஆனம் அப்படிங்கிறது தீர்க்கமா சங்கல்பம் பண்றதுக்கு பேரு தான் அது சங்கல்பம்னு பேர். அந்த ஒரு உலகத்துக்கு பூர்த்த தர்ம சங்கல்பத்தை அவர் செய்து கொண்டு அந்த திருப்பணியானது அவர் நினைத்த மாதிரியே அற்புதமாக ஆனந்தமாக புதுக்கோட்டையில 90% வேலைகள் பூர்த்தியாகி இந்த மாசம் 19ஆம் தேதி சாந்தானந்த யஜ்ஞாலயால இருக்கக்கூடிய ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு பாலாலயம் பரிவார மூர்த்தி சகிதமாக பாலாலயம் செய்யப்பட்டு வருகிற ஜூன் மாசம் 1, 2, 3, 4, 5 இது 5 நாட்களும் 10 கால விசேஷ வழிபாடுகளுடன் ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. அதற்கு எல்லார்ட்டையும் உங்க உற்றார் உறவினர், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், தெய்வ பக்தி உடையவர்கள், நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்க. இந்த மாதிரி புதுக்கோட்டையில புவனேஸ்வரிக்கு தர்ம சம்பர்தனி க்ஷேத்திரம் திருவையாறுல எப்படி இருக்கோ அப்படி ஒரு புவனேஸ்வரிக்கு ஜட்ஜி சுவாமி அதிஷ்டானத்துக்கு ஒரு திருப்பணி நடந்திருக்கு, கும்பாபிஷேகம் நடக்க போறதுங்கிறத எல்லோரும் சொல்லி தங்களால் இயன்ற இந்த பூர்த்த தர்மம் உலகளாவிய எல்லோருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும்னு செய்யக்கூடிய இந்த காரியத்துல எல்லோரும் பங்கு கொண்டு எல்லாம் வல்ல ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று தினமும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது மதுராந்தகத்திலிருந்து குமாரானந்த சுவாமிகள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் நிறைய தமிழ்லையும் நிறைய பாண்டித்யம் உடையவர், சமஸ்கிருதத்திலையும் பாண்டித்யம் உடையவர். அவர் உபன்யாசம் செய்வார்கள். அந்த உபன்யாசத்தையும் செவிமடுக்க வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பூர்ணாகுதி நடைபெறும். நாளை மறுநாள் விசேஷ மகா பூர்ணாகுதி. பூர்ணாதர் விபராபதா சுபூர்ணா புனராபதா தேவதோத்தேசேன திரவியத்யாகா யாகா. யாகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவதையை கொடுத்து நாம ஹோமத்துல பொருட்களை தேவதைகளுக்காக சமர்ப்பிப்பது யாகம் என்று பெயர். அந்த சண்டியாக மகா பூர்ணாகுதியானது நாளை மறுதினம் இங்கே நடக்கிறது. எல்லோரும் வருகை தந்து இந்த தசமகாவித்யா தேவியினுடைய அனுகிரகத்தையும் குருநாதர் அனுகிரகத்தையும் பெற்று உய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு சுவாமிகள் அவர்களை உபன்யாசம் செய்யுமாறு அழைத்தோமாக. ஓம் ஓம் ஓம்.